பேக்கரியில் செய்யக்கூடிய டீ கேக் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். அதுவும் அவன் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ கேக் செய்யறதுக்கு ஒரு பவுலில் 5 முட்டையை உடச்சி சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இதில் 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கிருமி ஆகிற வரைக்கும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட இதை அரைச்சிக்கலாம். இப்போ முட்டையும் சர்க்கரையும் நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. நிறைய வந்திருக்கனால வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு வாசனையில் தான் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு மைதாவும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியும் பாலை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இது வந்து கேக் பேனில் ஆயில் அப்ளை பண்ணி மைதா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாவை சேர்த்துட்டு ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த மாவை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 45 நிமிஷம் லோ ஃப்ளேமாக வச்சு வேக விடுங்க. பேக்கரியில் கிடைக்கிற டீ கேக் வீட்டிலேயே செஞ்சலாம். அவனே இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஃப்ளஃபியாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.